ஓம் கம் கணபதே நம. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. கற்றவனுக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. ஒரு மனிதன் கற்று தேர்ந்து அந்த கற்ற விஷயத்தை சரியாக பிரயோகிக்கக்கூடிய வேளை அல்லது பிரயோகிக்கக்கூடிய இடம், அவன் கற்றறிந்தாலும் தலைகணம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நேரம், இதெல்லாம் அவனுக்கு சிறப்பை சேர்க்கிறது. அதே போல்தான் மகர ராசி நேயர்களும். அன்பு மகர ராசி நேயர்களே, நீங்கள் கற்றறிந்தவர்கள், கற்று தேர்ந்தவர்கள், கற்ற விஷயத்தை அடுத்தவர்களுக்கு கூறுபவர்கள், சரியான நேரத்தில், அது மாத்திரமல்லாமல் யாராக இருந்தாலும் எந்த இடமாக இருந்தாலும் உங்கள் மனதில் பட்டதை, அந்த விஷயம் சரியான விஷயமாக இருக்கும் பட்சத்தில் அதை பற்றி துளிதும் நீங்கள் கவலைப்படாமல் எடுத்துரைக்கக்கூடிய இந்த 12 ராசிகளில் மிக நேர்த்தியானவர்கள். இந்த 12 ராசிகளிலேயே மிக தனித்துவம் வாய்ந்த ஒரு நபர்னா மகர ராசிக்காரர்கள் நீங்கள்தான். இத்தனை நாள் உங்கள் இஷ்டங்கள் நிறைவேறி, அதே நேரம் உங்கள் துக்கங்கள் மாறி, கஷ்டங்கள் விலகி, நினைத்தது நடந்து, இருப்புக்கின்ற விஷயத்தை அதில் சுகம் கண்டு வந்த உங்களுக்கு மே மாதம் 18ஆம் தேதி 2025 தொடங்கி டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி 2026 முடிய கிட்டத்தட்ட 18 மாத காலங்கள் ஸ்ரீ ராகு பகவான் 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கும்பராசி மண்டலத்தில் வீற்றிருந்து ஸ்ரீ ராகு பகவான் கும்பராசியில் வீற்றிருந்து, அதே நேரம் கேது பகவான் 9ஆம் இடம் என்று சொல்ல பாக்யஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானம் 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானத்தில் அவர் உங்களுக்கு அருள் பாலிக்கப் போகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும், அருள் தான், ஞானத்தை கொடுக்க போறார், அருளை கொடுப்பார். பிரச்சனைகள் தீரும். கோர்ட்டு கேஸு, வம்பு வழக்குகள், வியாதிகள், தீராத வியாதிகள், இந்த பிரச்சனைகள்லாம் தீரும். மனசில் நிம்மதி வரும், நிம்மதி கிடைக்கும். ஆனால் நாம் இத்தனை நாள் இருந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் ஒன்று இருக்குது. அந்த கம்ஃபர்ட் ஜோனிலிருந்து நாம் வெளியில் வந்து நாம் ஒரு விஷயங்களை செய்யும் பொழுது அதில் தடங்கல்கள் வந்தது. நாம் யார்கிட்டக்க என்ன பேசுகிறோன்னு தெரியல, குடும்பத்தார்கிட்டக்க நம்ம என்ன பேசுகிறோன்னு தெரில, நம்மளுடைய வாக்கில் என்ன வார்த்தைகள் வருதுன்னு தெரில, ரொம்ப தடித்த வார்த்தைகள், ரொம்ப கனத்த வார்த்தைகள், அது அடுத்தவர்களை புண்படுத்துமா புண்படுத்தாதா என்று தெரியாத வண்ணத்தில் நீங்கள் அதை பிரயோகிப்பீங்க. இத்தனை நாள் குரு பகவானுடைய ஒரு நல்ல ஆசீர்வாதம் உங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு ஒரு நல்ல மனதில் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள் தோன்றும். யார் நல்லவன், யார் கெட்டவன், நாம் என்ன செய்கிறோம், எப்படி போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இத்தனை நாள் மனசில் தோன்றிச்சு. அதுபடி நீங்கள் செஞ்சீங்க, வெற்றி அடைஞ்சிங்க. இப்போது குரு பகவானும் 12ஆம் அதாவது 6ஆம் இடத்திற்கு மாறிட்டார். இப்போ சொல்கிறது ராகுகேது பயிற்சி, ஆனால் இப்போ சொல்லிகிட்டு இருக்கிறது குருவை பற்றி. ஏன் அப்படின்னா, ஒவ்வொரு கிரகங்களுமே உங்களை ஆட்டுவிக்கும். இப்போது ராகு பகவான் 2ஆம் இடத்திற்கு வரும் பொழுது நம்மளுடைய பேச்சுக்கள் மாறும் பொழுது யார்கிட்டக்க பிரச்சனை வருது, குடும்பத்தாருடன் பிரச்சனை வருது. அப்போ கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன கான்ஃப்ளிக்ட்ஸ், சின்ன சின்ன வாய் தகராறுகள். அப்போது இந்த பேச்சுக்கள் தடிக்கும் பொழுது பிரச்சனைகள் வரும். இந்த பேச்சுக்கள் தடிக்கும் பொழுது நம்மளுடைய சந்தோஷங்கள் கெடும். இந்த பேச்சுக்கள் வளரும் பொழுது நம்மளுடைய அயன சயன ஸ்தானம் கெடும். இந்த பேச்சுக்களை நாம் வளர விட்டால்
நமக்கு சங்கடங்கள். சரிப்பா, இந்த சங்கடங்கள் வேற எந்த ரூபத்தில் வருது? இப்போதான் குரு பகவானை எடுத்துக்கணும். அவர் என்ன செய்கிறாரு? அவரும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார், அதே நேரத்தில் 2ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அப்போது இங்கே ஏன் இந்த குருவை பற்றி நாம் இப்போ பார்த்துட்ருக்கோன்னா, நம்மளுடைய பேச்சுக்கள், நம்மளுடைய எதிர்மறையான எண்ணங்கள், நாம் என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் நாம் பேசுகிறோம் பார்த்தீங்களா? இதனால் நம்மளுக்கு எங்கே பிரச்சனை? தூக்கம் பிரச்சனை, நல்ல கம்ஃபர்ட் இல்லை, மனசில் நிம்மதி இல்லாமல் மனுஷன் தூங்க முடியாது, நிம்மதியான உறக்கம் கிடைக்காது. கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடு இருந்தால் எப்படி சந்தோஷம் கிடைக்கும்? அப்போ எப்படி குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? சந்தான பாக்கியம் எப்படி கிடைக்கும்? கோவிலில் இருக்கிற மரத்தையே சுற்றிக்கிட்டு இருந்தால் போதுமா? குழந்தை கிடைச்சிருமா? இல்லை கோவில்களுக்கான சில பரிகாரங்களை செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதுமா? குழந்தை கிடைச்சிருமா? இங்கே தான் நாம் இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புன்னு இருக்கே, இந்த ரிலேஷன்ஷிப்பில் எங்கே பிரச்சனை வருதுங்கிறது தான் முக்கியம். இப்போது 8ஆம் இடம் உங்களுடைய மர்மஸ்தானம், அதாவது உடலில் இருக்கக்கூடிய மர்மஸ்தானத்தை குறிக்கக்கூடிய 8ஆம் இடத்தில் கேது பகவானும், முகம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் ராகு பகவானும் வரார். அதில் முக்கியமாக நாக்கு, சுவை. இப்போது 8ஆம் இடம் மர்மஸ்தானம். நீங்கள் அதிகமான வாய் விடுதலாலையும் பேசுறதுனாலையும் உங்களுக்கு சுகம் கிடைக்காது. அப்போ அயனசயன ஸ்தானம் கெடுதா? இந்த அயனசயன ஸ்தானம் கெடுறத இன்னும் வலிமைப்படுத்தவர் யார்? குரு. அவர் என்ன செய்வார்? கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தாலும் பெருசாக்கிடுவார், கொஞ்சம் நல்லதாக இருந்தாலும் பெருசாக்கிடுவார். இங்கே பிரச்சனை வந்துச்சுன்னா அவர் பெருசாக்கிடுவார், நல்லது வந்தாலும் பெருசாக்கிடுவார். உங்களுக்கு அவர் 12ஆம் இடத்து அதிபதி, விரையாதிபதி. விரையாதிபதி விரையஸ்தானத்தை பார்க்குறாரு. இப்போ இது சுக விரயமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது, அசுப விரயமாக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போது நம்ம இந்த குடும்பம் அப்படின்னு சொல்லி நாம் வந்ததுக்கப்புறம் இந்த லௌகீக வாழ்க்கையில் நாம் இருக்கிறதுனால நாம் சில விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும். அதற்கு நமக்கு இந்த பிரபஞ்சம் உதவி செய்ய வேண்டும். நாம் கேட்குறதெல்லாம் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட உதவிகள். அதை நாம் எப்படி கேட்க வேண்டும்? யார்கிட்ட கேட்க வேண்டும்? என்ன விதமாக கேட்டால் நமக்கு அது கிடைக்கும்? இப்போ ராகு கேது அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது ஆதிசேஷ பகவான், நாகராஜ பகவான், அதே நேரத்தில் ராகு கேது பகவான். இந்த ராகு கேது பகவானை எப்படி நாம் சந்தோஷப்படுத்தலாம்? ராகு அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அவர் அந்த நவக்கிரகங்களுக்கே ரொம்ப பிடிச்சது மந்திரங்கள். நீங்கள் மந்திரங்களை சொல்ல சொல்ல கிரகங்கள் குளிர்ச்சி அடையும். அப்போது வாயினால் வெளிவரக்கூடிய மந்திரங்கள் அதற்கு சக்தி உண்டு. ராகு பகவான் நம்ம சொல்லும் பொழுதே நமக்கு சிவ பகவானையும் ஆதிபரா சக்தியையும் நாம் ஞாபகப்படுத்திக்கணும். அப்போது சிவன் மந்திரம், மிருத்யுஞ்சய ஜபம், இதெல்லாம் நாம் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கு பயம் நீங்கி நமக்கு நல்ல சக்தி கிடைக்கும். அப்போ இந்த மந்திர கோஷங்கள் அப்படின்னு நாம் சொல்லி வரும் பொழுது கேது பகவான்கிட்ட போனோம்னா, கேது பகவான் இருக்கிறாரே அவர் ஞானத்தை அள்ளித்தரவர். அப்போது இப்போ 8ஆம் இடத்துலேருந்து உங்களுக்கு ஞானத்தை கொடுக்க போகிறார். அந்த ஞானத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வழி கிடைக்க போகிறது. அந்த வழியில் தான் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. அப்போது கேது பகவானை எப்படி குளிர்விக்கலாம்? கேது பகவான்னா மகாகணபதி. மகாகணபதியை பிடிச்சிக்கணும். கணபதிக்கு எவ்வளவு தூரம் நம்ம மந்திரங்களாலேயோ அல்லது கணபதிக்கு நாமளால் முடிஞ்ச, இப்போது மகாகணபதிக்கு மாத்திரம்தான் ஒரு விசேஷம் என்ன தெரியுமா? உங்கள் கையில் ஒன்றும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரோட்டில் போனீங்கன்னா 2 அருகம்புல் இருக்கும், எடுத்துகிட்டு வந்து போட்டிங்கன்னா ரொம்ப சந்தோஷமாயிடுவார். அப்படி நாம் கணபதியை ஆராதிக்கணும். அப்போ கேது பகவான் சந்தோஷமாவார். கேது பகவான்கிட்டேருந்து நமக்கு சங்கடங்கள் நீங்கி சந்தோஷங்கள் வரும். சில ஸ்தலங்கள் இருக்குது, கோவில் ஸ்தலங்கள், அங்கே போயிட்டு வர்றதுனாலையும் சில மந்திரங்களை நீங்கள் ஜெபிக்கிறதுனாலையும் சில ஹோமங்கள் இருக்குது, சில ஹோம பரிகாரங்கள் இருக்குது. அதை நீங்கள் செய்வதன் மூலமாகவும் உங்களுக்கு சந்தோஷமும் சௌக்கியமும் கூடும். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும்
எல்லா விதமான சுகங்களும் கிடைக்க இறைவனை நாம் பிரார்த்தித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம்.